குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனமாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைவு, ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, முதல்ல செவ்வாய் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்குது. செவ்வாய் பயிற்சியாகி சனியை தொடப்போகுது. சனி செவ்வாய் இணைவு ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை உங்களுடைய ராசி பாதகத்தை செய்யக்கூடிய செவ்வாய்வை தொடர்பு வர்றார். ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் தனாதிபதி லாபாதிபதியும் தொடர்பு வரக்கூடியது பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டாவதாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற சூழ்நிலையில் அது குருவோட வீடாக இருக்குது. ஆல்ரெடி குரு பகவான் புதனோட வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போது உங்களுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 4 ஸ்தானங்கள் பலமடையுது. இதில் 3 ஸ்தானம் மறைவு ஸ்தானம், ஆனால் 1 பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் பலம் அடைகிறதுனால நிறைய நன்மைகள் ஏற்படுது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இங்கே நிறைய நன்மைகள் இருந்தாலும் சூரியன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால சூரியனுடைய நகர்வு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை தராமல் போகிறதில்ல. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிரனுடைய நகர்வு. சுக்கிரன் ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். எந்த கிரகம் இங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருந்தால் போதும், மகரம் தப்பிச்சுக்கும். எல்லா சூழ்நிலையும் தப்பிச்சுக்கும், ஜெயிச்சுக்கும், கடகடன்னு மேலேயும் போயிடும். அந்த மாதிரி இங்கே சுக்கிரன் பலமாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கேயும் அந்த சுக்கிரன் பலம் அப்படிங்கிறதுனால சுக்கிரனை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. 5ம் 10ம் பலம் அடையுது. இது போதாதான் ஒரு ராசிக்கு 5-10 தொடர்பு இருக்கிறதே பெரிய விஷயம். அது பலம் அடையுதுன்னா இன்னும் சந்தோஷம். அதுதான் நடக்குது, பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல தொழில் எப்படி இருக்க போகுது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம்தான். 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ஆகி சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறார். அந்த மாத துவக்கத்தில் இருந்தே தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அது உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. தொழில் ஸ்தானம் பொறுத்தளவுக்கு உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. தெளிவாக பிளான் பண்ணுவீங்க, தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நினச்ச மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டாக ஜம்முன்னு நடக்க போகுது. தொழில் ரீதியாக எந்த விதமான தடுமாற்றங்களும் இல்லாமல் திறமைக்கேற்றவாறு வெற்றி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, 10ஆம் இடத்திற்கு
சனியோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை கிடைக்குது. என்னதான் சுக்கிரனும் குருவும் 10ஆம் இடத்தை பார்த்தாலும் செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க. அப்போது என்ன சொல்ல வருதுன்னா, குருவின் பார்வை சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய ரூட்டு சரி, இங்கே போகிற ரூட்டு சரி, யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஜீவகாருண்யத்தோடு நேர்மையாக லீகலாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உறுதியாக வெற்றியை தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி செவ்வாய் பார்வை என்ன செய்யுதுன்னா, நீங்கள் போகக்கூடிய லைனில் ரூட்டில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா, அதாவது லீகலாக இல்லாமல் இல்லீகலாக இருக்குது, இயற்கைக்கும் புறம்பாக இருக்குது, சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னா பெரிய செக்கை வச்சுட்றோம் தொழிலில். அதுலேருந்து ரெக்கவராகி வரவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய செக்கை வச்சுட்றோம். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, தொழிலில் இந்த மாதம் மகர ராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். போதாததுக்கு குருவோட தசாபுத்தி அந்தரம் அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்ததுன்னா தொழிலை பற்றி கவலையே வர வேண்டியதில்லை. என்ன செஞ்சீங்கனால சக்ஸஸ் ஆகும். டிபெண்ட் அப்பான் யுவர் தசாபுத்தி, யுவர் பர்சனல் சார்ட்டில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தொழில் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் அது அப்படி இருக்குது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுவோம் இல்லையா. பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு ஒரு செட் ஆகாது. மகர ராசி என்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. 4 நாளைக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, 5ஆவது நாள் நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க, மறுபடியும் 10 நாளைக்கு நம்மளுக்கு எகென்ஸ்டாகவே இருப்பாங்க, மறுபடியும் பார்த்தா 10 நாள் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறிடுவாங்க. இப்படி அவங்கள சமாளிக்கவே முடியாமல் தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு மகர ராசி பார்ட்னர்ஷிப்பில் இருந்ததுன்னா. ஸோ இப்போவும் அந்த பார்ட்னர்ஷிப் சரியாகுமான்னு பார்த்தா, பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டுருக்கிற நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வரும்போது பார்ட்னர்ஷிப்பில் பெரிய பாதிப்புகள் வர்றதற்கு, பார்ட்னர்ஷிப்பில் பிரிவினை ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரமும் மனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்களில் பார்ட்னர்ஷிப்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர காத்திருக்கு. முக்கியமாக அந்த அட்சய திருதியன்னு சொல்லுவோம் இல்லையா, அட்சய திருதியினால் லாபம் உங்கள் பார்ட்னருக்கு போயிடும், நஷ்டம் நம்மளுக்கு வந்துடும். அப்போது அக்ஷய திருதியை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கவனமாக, ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை மறந்து விட்டுறாதீங்க. அந்த டைம் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ரைட்? இன்னும் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதெல்லாம் ஓகே. வருமானம் எப்படி இருக்குது சாமி? தொழிலெல்லாம் ஓகே தான், அது சொல்கிறீங்க, ப்ளஸ் மைனஸ் சொல்கிறீங்க. வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே போல் புதனுடைய பயிற்சியும் ஆகிடுது, செவ்வாயினுடைய பயிற்சியும் ஆகிடுது. இந்த மாதத்தில் 2ஆம் அதிபதியை போய் 11ஆம் அதிபதி, லாபாதிபதி, 4ஆம் அதிபதி, திறமைக்கான அதிபதி போய் தொடர் 2ஆம் அதிபதி. அப்போ எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும். நேர்மையான வழியில் மற்றவங்களுக்கு நான் இப்படித்தான் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடிய வழியில் உங்களுக்கு தனவரவை அது ஏற்படுத்தி தரும். பொருளாதார ரீதியாக அந்த விஷயம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. எப்போவோ யாருக்கிட்டேயோ கொடுத்த பணம், வராதுன்னு நினச்ச பணம், வாரா கடனாக இருந்த பணம், ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம், பிஎஸ்ஐ பிஎஃப் கிளைம் பண்ணுறோம், அந்த கிளைமிங் அமௌண்ட்டெல்லாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். வாரா கடன் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அது சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டு எனக்கு வாரா கடன் வசூலாகலை, நீங்கள் ஜோசின்னு சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிறதே பொது பலன் தான். அதுவும் எந்த முயற்சியுமே செய்யலை அப்படிங்கும்போது வாய்ப்பு இல்லை. ஸோ வாரா கடன் வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது சொல்லுது. ரைட்? ஓகே. வருமானம் ஆஸ் இட் இஸ் என்னவோ அப்படி தான் நார்மலாக போயிட்டுருக்கோம். பெருமை வீதிக்கக்கூடாது. நான் என்கிட்ட இவ்வளோ சம்பாத்தியம் இருக்குது, இவ்வளோ காசு பணம் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படி இப்படின்னு பெருமை வீத்திட்டோம்னா இருக்கிறத கழட்டி விட்டு போயிடும். ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுக்குள்ள கொடுக்காம போகாது. ரைட்? பெருமை பீத்த வேண்டாம். எல்லாத்து போல தான் நம்மளுக்கு தெய்வம் அதிகமாக கொடுத்துருச்சு, கூட இருக்கிறவனும் கம்மியாக கொடுத்துருச்சு, அவ்வளோதான். என்றைக்கு வேணால் நம்மகிட்ட இருக்கிறது தெய்வம் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்தோடு போயிட்டீங்க. எல்லோரும் மனுஷன் நினச்சிட்டு ஜீவகாரணியத்தோடு நடந்துக்கிட்டால் கையில் காசு மிஞ்சும், இல்லைன்னா சுத்தமாக செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஏதோ ஒரு வகையில் மருத்துவத்தின் மூலயமாகவோ ஏதோ ஒரு விபத்து கண்டம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவாயிடும். சுப செலவுகள் ஆகாது, தண்ட செலவு தான் ஆகும். கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே. ஆரோக்கியம். 4ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சனியோடு. இப்போது பாருங்கள், வண்டி வாகனத்தில் கவனம் வேணும். முக்கியமாக 2 வீலர் ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். இல்லைன்னா பஞ்சாயத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். இல்லை லைசன்ஸ் எல்லாம் இருக்குதா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா, மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு எடுங்க. லாங் டிரைவ் தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க. லோக்கலில் போயிட்டு வர்றீங்கன்னா அது மட்டும் பண்ணுறது போதுமானது. 4 வீலர் கூட பிரச்சனை இல்லை, 2 வீலர் ரொம்ப கவனம் வேணும். எல்லாம் விபத்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கத்தினர் மூலமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் புதுசாக டாக்குமெண்ட்டு போடுறதோ, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, பாஸ்புக்கு புதுசாக வாங்குறதோ, செக் லீஃப் வாங்குறதோ, இல்லை செக் யாருக்காவது கொடுக்குறதோ, புதுசாக ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதோ, இல்லை அதில் எதாவது கரெக்ஷன் பண்ணுறதோ, புதுசாக வீடு நிலம் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறதோ, இப்படி எந்த விஷயமும் ஆகாது. பொது மாற்றங்கள் மகர ராசிக்கு இந்த மாதம் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. அது மீறி நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே செஞ்சுக்கணும். அது வரைக்கும் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஸ்ட்ராங்கான வேண்டுகோளாக இருக்குது. ரைட். அப்போ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரியாக பார்த்துக்குங்க. அதுக்கான மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்குங்க, ரொம்ப முக்கியம். இப்போ வயசானவங்களுக்கு அந்த இருதய கோளாறுகள் இருந்ததுன்னா மீண்டும் அது பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்குது. மருந்து மாத்திரைகள்லாம் எப்போவுமே டக்குன்னு கிடைக்கிற மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மறதியும் அதிகமாகும். முக்கியமான விஷயங்களை மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். கணவன் மனைவி உறவு இதுதானே பெரிய சிக்கலை. கணவன் மனைவி உறவு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், 4 நாளைக்கு நல்லா இருக்காது. எதுக்குடா கட்டணும்னு இருக்கும், சரி இவங்களை விட்டால் யாருன்னு இருக்கும். ஸோ எல்லா ப்ளஸ் மைனஸ் போயிட்டே இருக்குது மகர ராசிக்கு. 2ஆம் இடத்துல இப்போ தான் ராகு வந்தது. அதே போல் 8ஆம் இடத்துல கேது வந்து, இதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்துல சனி இருந்தது. ஸோ இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சதுன்னு நினச்சோம். ராகு 2க்கு வந்துட்டார். உன்னி ராகு ராசிக்குள்ளேயும் வரப்போகிறாரு. உன்னி எல்லாம் என்னென்னவெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், என்னென்ன பிரச்சனையும் சந்திக்க வேண்டியது இருக்கும்னு பயம் இருக்கும். அப்போது எல்லாத்தையும் தனியாக சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். துணையோடு சேர்ந்து அதை சமாளிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். துணைகிட்டிருந்து இப்போ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. துணைகிட்டிருந்து முக்கியமாக இந்த 19ஆம் தேதி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படியாவது அதுலேருந்து மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடுங்க 19, 20. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது கண்டிப்பாக துணை வேணும். அதுக்காகவாவது அவங்க கூட ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். குழந்தைகளை பற்றி பார்க்கும்போது குழந்தைகளை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, ஒரு தொந்தரவும் இல்லை, படிப்போ எல்லாமே நல்லா இருக்குது. ஏதோ அதிர்ஷ்ட லாபம் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா விபத்துக்கள் ஆகாமல் கையில் இருக்கிற காசு கரையாமல் இந்த மாதம் ஸ்மூத்தாக போச்சுனாவே அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதுதான் உங்களுக்கு லாபம். ஸோ நிறையா நெகட்டிவ் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கானா உங்களுடைய குலதெய்வத்தை நலநதியம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஊர் தெய்வங்கள், உங்களுடைய ஊருக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.